இப்போது நான் வழக்கமாக பேசுகிறப்ப ஐயோ இவர் பட்டிமன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னு நினச்சிடாதீங்க. நானும் பேச்சாளனாக தான் வந்தேன். நீங்கள் நடுவில் உட்காந்து பேசுங்கன்னாங்க, சரின்ட்டு உட்காந்துக்கிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதனால தான் பயம். ஏன்னா நான் பார்க்குற மக்கள் வந்து சிரிப்பு வந்தால் சிரிச்சிருவாங்க. நீங்கள் டேய் சிரிக்க முடியாது என்ன செய்வேன். நான் ஒன்றும் சிரிப்பை கேட்டு வாங்குற ஆள் இல்லைங்க, எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப இறுக்கிட்டு உட்காராதுங்க. அப்படி கொஞ்சம் நிகழ்ச்சி வேணும். கொஞ்சம் இன்னொரு குழந்தைய பார்த்த உடனே எப்படி சில பேர் குழந்தையும் கிள்ளி வச்சு சிரி எப்படிமாங்க, அது தப்பு. குழந்தை மாதிரி தான் பேசணும். குழந்தைகிட்ட போய் நல்லா இருக்கியா இப்படி தான் பேசணும். இந்த வட்டம் பெயிலா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் குழந்தைய பார்த்த உடனே. அது என்ன MBBS எழுதிருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி. முதல்ல கவிஞர்களை பாராட்டுறதுக்கு கவிஞர்களே வந்துட்டால் நல்லாயிருக்கும். இதோ வருகிறார் நம்முடைய வணக்கத்திற்குரிய கவிஞர் ஜின்னா அவர்கள். வாங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த அழகான மாலை பொழுதில் இந்த விழாவுக்கு வந்திருந்து சிறப்பு செய்யும் அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்காக பல ஊர்களிலிருந்தும் இன்னும் சொல்லப்போனால் பல ஸ்டேட்டுகள் பல நாடுகளிலிருந்து கூட வந்திருக்கிறீர்கள். இவர்கள் எல்லோரும் இந்த விழாவுக்காக வந்திருக்கிறதுக்காக மிக்க அன்பும் நன்றியும் படைப்பு குழுமத்தின் சார்பாக எல்லோரையும் வருக வருக என முதலில் வரவேற்கிறோம். இந்த நூல் தொடங்கியது ஒரு ஆச்சரியமான ஒரு பொழுது. ஒரு கவிதையை ஒரு மாலை பொழுதில் அண்ணன் எழுதிவிட்டு எனக்கு ஒரு ஃபோன் செஞ்சார். ஜின்னா நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் பாருங்க அப்படின்னு. அது நடராசர் முன் அப்படின்ற ஒரு கவிதை. ரொம்ப அழகான ஒரு 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 தாட்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஹைக்கூ கவிதை அது. யார் யாரை ஆட்டுவிப்பது, நடராசர் முன் எரியும் சுடர் அப்படின்ற ஒரு கவிதை. முதல் கவிதை இந்த நூலுக்காக இப்படி தான் ஆரம்பிச்சது. அந்த கவிதையை கேட்டதுடனே ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, இது நம்ம எப்படி பண்ண போகிறோம் இந்த நூலை அப்படின்றது அந்த ஒரு தருணத்திலிருந்து இந்த நூலுக்கான ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஆரம்பித்தாச்சு. நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஏதெல்லாம் செய்ய போகிறோம், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே. ஏன்னா லிங்கு 1 லிங்கு 2 அப்படின்னு ஒரு ரெண்டு புக்கு அவர் கொண்டு வந்தார் ஆல்ரெடி. இது 3வது நூலுன்றதால இது கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வரலாமே ஜின்னா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கர ஆராய்ச்சி போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப பரவசமாயிட்டு ஒரு 7-8 மிஸ்டு கால். நான் ஒரு மீட்டிங்கில் போயிட்டேன், நான் எடுக்க முடியல. அண்ணன் திடீர்னு ஏன்னா 8-9 மிஸ்டு கால் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு, நீங்கள் எங்கே இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாங்கன்னாரு. நான் அடக்க பக்கம் ஓடி போய் பார்த்தா சிக்னேச்சர் ஆஃப் வாட்டர்னு சொல்லிட்டு ஓஷோ எழுதிய ஒரு புக்கு. அது சுமார் 25,000 ரூபா இந்திய ரூபாயின் மதிப்பில் அந்த புக் இருந்துச்சு. அண்ணன் இன்னும் அது ஃபுல்லாக படிக்க கூட இல்லை, ஏன்னா அப்போ தானே புதுசாக வந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக என்னை கேட்டுருந்த அந்த நூலை என்னால் வாங்க முடியல, இந்தியாவில் எங்கேயுமே அது கிடைக்கல. அதுக்காக இவர் இந்த நூலை ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒருத்தர் யூஎஸ்லேருந்து இவருக்காக வாங்கி அமெரிக்காவிலேருந்து அனுப்பி விட்டுருக்காரு கிஃப்டாக. அந்த நூலை பிரித்து பார்த்துட்டு ஜின்னா எனக்கு 25,000 ஒர்த்து போல தோணுது, அந்த மதிப்பில் இந்த நூல் இருக்குது ஜின்னான்னார். என்னங்க படிக்காமலே ஒரு நூல் 25,000 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு சொல்லிட்டீங்களே சொல்லி நானும் போய் பார்த்தேன். எஸ் கண்டிப்பாக இது ஒர்த்து தான் அப்படின்னு சொன்னேன். ஜின்னா இதுதான் நம்மளோட மாடல், இதே மாதிரி தமிழில் கொண்டு வர முடியுமா, என்ன ஏன் பண்ண முடியாதுன்னு. அந்த நூல் தான் பெயரிடப்படாதார்கள். அப்படியே ஒரு தமிழில் அந்த மேக்கிங் என்ன ஸ்டைலில் இருக்கோ அதே மேக்கிங்கில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் நூல்களை முதல் முறையாக நம்ம கொண்டு வரலானே அது. ஆனால் இவ்வளோ ரேட் ஆகுமே அப்படின்னு யோசிச்சப்போ தான் அண்ணன் என்ன சொன்னார், இது மக்களுக்கு எல்லாரும் சென்று சேரும்படியாக அந்த ரேட்லேயே கொடுத்துருங்க, மீதி காசு நான் நானே கொடுத்துட்றேன், அது வெறும் 499 மட்டுமே போடுங்கன்னாரு. அந்த ஒரு பெரிய மனசே இந்த நூலுக்கான மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் தொடங்குச்சு. ஏன்னா படைப்பு குழுமம் என்பது என்னென்னா நான் மற்றும் என்னுடைய நண்பர்களான திரு சலீம் கான் மற்றும் ராஜா ஜெயகரன் இந்த 3 பேர் சேர்ந்து தான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இது ஒரு 10ஆம் ஆண்டு ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக முதல் நிகழ்வாக அண்ணன் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த 10 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்கோன்னா இது மாதிரி ஒவ்வொரு நூல் இது வரைக்கும் ஒரு 485 நூல் கிட்ட ஒரு பிரசுரம் பண்ணியிருக்கோம். அதில் அண்ணனோடது இந்த 10ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தில் முதல் நூலாக வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது படைப்பு குழுமம். இந்த நூல் வெளியீடு, இந்த நூல் விற்பனை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கவிஞர் காப்பீடு திட்டம்னு வச்சுருக்கோம். யாரெல்லாம்
வறிய நிலையில் உள்ள கவிஞர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம படைப்பு குழுமம் கம்ப்ளீட்டாக முழுமையாக அரவணைத்து கொண்டு அவர்களுக்கான தங்குமிடம், இருப்பிடம், செலவு, உறைவிடம், உணவு எல்லாமே ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி ஒரு 4-5 கவிஞர்கள் இது வரைக்கும் நம்ம அவங்க அரவணைச்சு தத்தெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இதுக்காக தான் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 178 சிறைச்சாலைகளுக்கும் தமிழ்நாடு அரசு சிறைத்துறையின் ஒப்புதலோடு நூலகங்கள் கட்டி அதுக்கு ஒரு 10 லட்சம் நூல்களும் நம்ம டொனேட் பண்ண போகிறோம். இந்த நூலக அமைப்புகளுக்கும் இந்த செலவினங்களுக்கும் இந்த படைப்பு குழுமம் இந்த எல்லா இதையும் நம்ம இதில் தான் எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு ஒத்துழைப்பு தந்து முதல் முறையாக அண்ணன் தான் அந்த ஒரு நூல் புரட்சி என்ற திட்டத்துக்கு ஒரு பைட்ஸ் கொடுத்து அவர் நூலையும் அந்த காசையும் கொடுத்து ஆரம்பித்து வச்சார். அந்த கணத்திலிருந்து இந்த நூல் உருவாகி இன்று உங்கள் முன் வந்திருக்கிறது. இந்த வெளியீட்டுக்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். எல்லோருக்கும் வணக்கம்.